வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்களோடோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு வந்து பார்த்திங்கன்னா 1-4ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 7இல் வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, தாயார் வந்து நடுவில் இருந்து சில நேரங்கள் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4இல் இருக்கும்பொழுது பழைய சொத்துக்கள் விற்று புது சொத்துக்கள் வாங்கலாம், பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குகிற யோகங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான குரு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 3இல் இருக்கும். வேலை விஷயத்தில் நிறைய சேஞ்சஸ் வரும், ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக 7 குரு வக்கரமாக இருக்கும்போது பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி கணவன் மனைவிக்கு நடுவுலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன தர்க்கங்கள் இதெல்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும், கொஞ்சம் ஈகோவை மட்டும் விட்டுட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் குழந்தைகள் விஷயங்களும் வேலையிலும் சின்னதாக ஸ்ட்ரெஸ் வந்து போகும். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. 9ஆம் அதிபதியான சூரியன் 3இல் இருக்கும்போது அப்பா ஆன்மீக பயணங்களோ இல்லை சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு, இல்லை பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் நீங்களும் வந்து பார்த்தா வேலை விஷயமாக ஒரு அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன் வந்து 3இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் ஒப்பந்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ தசாபுக்தி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் 9ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் உங்கள் முயற்சிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தனுசு லக்னமாக வந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி. உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், வேலை சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன மன உளைச்சலிருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து 5-12ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 3இல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான எண்ணங்களை கண்டிப்பாக தூண்டும். தனுசு லக்னமாக வந்து ராகு வந்து 3இல் இருக்கும்போது பெரிய திட்டங்கள், பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. சில நேரங்கள் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் நமக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய ஆட்கள் வருவாங்கன்றது வந்து ரொம்ப உண்மை. ஸோ எதுவாக இருந்தாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கப்புறம் போது தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி. குரு வந்து 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு ஈகோ கிளாஷஸ் வர்றது, கூட வந்து அம்மா சொல்கிறத கேட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் ப்ரெஷர் ஏற்றிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். தனுசு லக்னமாக வந்து சனி தசாபுக்தி இருந்தாலும் சனி 2-3ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது பழைய சொத்தை விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குற மாதிரியான யோகம்லாம் ரொம்ப இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி. புதன் வந்து 7ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது பிரயாணங்கள், கணவன் மனைவி சேர்ந்து ஒரு பிரயாணங்கள், வேலை விஷயமாக தொழில் ரீதியான விஷயம், நிறைய பிரயாணமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாக வந்து கேது தசாபுக்தி இருந்தார்கள். கேது வந்து 9இல் இருந்த சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது வேலையில் கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் நெருக்கடி காரணமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கலாம். தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அப்பாக்கோ இல்லை உங்களுக்கும் அப்பாக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தனுசு லக்னம் வந்து சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி 3இலும் வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் நமக்கு வாக்குவாதங்கள் வரும். டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு புணர்ப்பு. ஸோ புணர்ப்புங்கிற தோஷங்கிறது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுவோம். ஸோ புணர்ப்பு தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி சந்திரன்
தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். யாரோடைய ஜாதகத்தில் வந்து சனி சந்திரனுடைய கூட சேர்ந்து இருந்தாலோ இல்லை சனி வந்து சந்திரன் நட்சத்திரத்திலையோ இல்லை சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருந்தால் அது புணர்ப்பு தோஷம், இல்லை ஒன்று பார்வை இருந்தாலும் வந்து புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம். அந்த புணர்ப்பு தோஷம் இருந்தால் என்ன மாதிரி எஃபெக்ட் வரும், என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புணர்ப்பு தோஷங்கிறது வந்து யாரோ ஒருவரை நம்ம வயிறறியை வச்சு ஒரு நம்ம முன்னோர்களோ இல்லை நமது முந்தாதி சந்ததிகளோ ஏதோ ஒன்று பண்ண போய் அந்த நாள் வர தோஷம் தான் இந்த புணர்ப்பு தோஷம். அந்த மாதிரி புணர்ப்பு தோஷம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரி அந்த விஷயத்தை பண்ணணும்னா, ஏதாச்சும் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது பிரம்மாண்டமாக நடத்தணும் சொல்லி நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். திடீர்னு வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் என் மாப்பிள்ளை இப்படி நான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக நீங்கள் பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் பீத்திக்கிட்டிங்கன்னா, எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக சொல்ல போனீங்கன்னா, இந்த புணர்ப்பு தோஷம் உடைய ஜாதகத்தை உடையவர்களுக்கு வந்து டக்குன்னு அந்த திருமணம் நின்றுடும். அப்படின்னா பார்த்துங்க, இது திருமணம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி சனி சந்திரன் தொடர்பு இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் வந்து கமுகமாக வச்சுக்கணும். ஓப்பனாக சொன்ன தான் சொல்லணும், சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு விஷயங்கள் முடிகிற தருவாயில் இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சிறப்பு. இப்போ கல்யாணம்னா ஒரு வாரம் 15 நாளைக்கு முன்னாடி சொன்னால் போதும். நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் அப்படி மாப்பிள்ளை இப்படி டாக்டர் தாட் போட்டுட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து டக்குன்னு பிரேக் ஆகி நின்றுடும். ஸோ அதனால் வந்து புணர்ப்பு தோஷங்கிறது வந்து ஜாதகத்தில் இருக்குன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து எந்த சுப நிகழ்ச்சி, நான் வீடு கட்டுறேன், பெருசாக கட்டுறேன், நான் பிரம்மாண்டமாக கட்டுறேன் ஆய்வுன்னு நீங்கள் பீத்திக்கிட்டிங்கன்னா டப்புன்னு வந்து புணர்ப்பு தோஷம் இருக்குன்னா அது அப்படியே ஆஃப் ஆகி நின்று போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துடணும், ஐயோ என்னங்க அது. ஸோ அந்த மாதிரி தடங்களை ஏற்படுத்துகிறது தான் வந்து இந்த புணர்ப்பு தோஷம். இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம். ஸோ பரிகாரம்னு சொல்ல போகும்போது எப்போல்லாம் இப்போ திங்கட்கிழமையில் சனி நட்சத்திரம் வர நாட்கள், சனி நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நட்சத்திரங்கள் வரும், பூசம் வரும், அனுஷம் வரும், ஸோ உத்திரட்டாதி வரும். இந்த 3 நட்சத்திரங்கள் திங்கட்கிழமையில் வர அன்னைக்கு ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நீங்கள் வந்து ஒரு தயிர் சாதம், ஓகேங்களா, ஒரு தயிர் சாதத்தை தொன்னையில் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இந்த புணர்ப்பு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாகும். அதே மாதிரி சனிக்கிழமைகள் ஒன்று திங்கட்கிழமை பண்ணலாம், இல்லைன்னா சனிக்கிழமைகளில் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும், ரோகிணி வரும், அதுக்கப்புறம் அஸ்தம் வரும், அதுக்கப்புறம் திருவோணம் வரும். ஸோ இந்த 3 நட்சத்திரங்கள் வர நாளில், அதுவும் சனிக்கிழமைகள் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் வந்து ஒரு தொன்னையில் வந்து தயிர் சாதம் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த தோஷத்துலேருந்து கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். அது வந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்கும். ஒன்றும் இல்லை, ரொம்ப இது வந்து பெரிய கெடுதல்லாம் பண்ணாது, பீத்திக்காமல் இருக்கணும். நான் யார் தெரியுமா, நான் பெரிய ஆள் தெரியுமா ஆய்வின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வெளியில் பிரம்மாண்டமாக தம்பட்டம் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதை அப்படியே ஆஃப் பண்ணிடும். ஸோ அதனால் இது பரிகாரம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சிறப்பான விஷயம், நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.